ஹாய் ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. இப்போது மடப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் 2 பேர் சொன்னாங்க, அவளுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வந்திருக்கா, மாப்பிள்ளை அமைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாள். ஒரே ஒரு வாட்டி தான் மாமி போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால். நம்மளை மதுரை மேலே யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், சரியா? இந்த வாராகி பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வாராகி, அந்த நரசிங்க பெருமாள், துர்கை, மகாகாளி, இவன் எல்லாரும் கலியுகத்தின் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இவளை வேண்டிட்டேன்னா 100% நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுவும் உடனுக்குடன் நடக்கும். நம்மளுக்கு யாராவது பகைவர்கள் யாராவது கஷ்டப்படுத்துகிறவா இருந்தால், நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் 100% கண்டிப்பான முறையில் நமக்கு உடனே என்னமாவது ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய பகைவர்கள் ஒன்று அவள் இல்லாமல் போயிடுவா. அப்படி இல்லைனாக்க அவள் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவா. என்னமாவது ஒன்று தெய்வம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அதுக்கு வாராகி அவளுடைய ஒரு மூல மந்திரம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சொன்னேன்னாக்க கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி, மன நிம்மதியே இல்லை, உடனே எனக்கு செத்து போயிட்டா நன்னா இருக்கும்னு தோன்றது, அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறக்கா, உயிரோடு இருக்கவே எனக்கு பிடிக்கல மாமி அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டேன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறவாளுக்காக தான் பிரத்யேகமாக சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய வாட்டி நானும் ஒரு சில அந்த மாதிரி இதிலெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கேன். கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதிலேருந்து உடனே வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் மனித இயல்பு. நம்ம அதையே நினச்சின்றதா கண்டிப்பான முறையில் நல்லது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னமாவது ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல் சுவாமியை என்னதையாவது பார்த்து, இல்லை வேறு ஏதாவது டிவி பார்த்தா, இல்லை என்னமாவது ஒரு காமெடியை வாட் எவர் யூ லைக், ஏதாவது இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ரொம்ப நம்பிக்கையானவர்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசுங்க, டக்குன்னு அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடுவேன். எல்லாம் மாறி உடனுக்குடன் காசு பணம் உடனே கடன்லாம் அடைக்கிறோமோ இல்லையோப்பா, ஆனால் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த செகண்ட் நம்ம வெளியில் வந்துடும். நமக்கு ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி ஒன்று தோணும், ஒரு நிம்மதி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஒரு பீஸ்ஃபுல் ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையில். நமக்கு என்ன, நமக்கு தெய்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நம்மளை அறியாமல் வந்துடும். ஏன்னா அத்தனை சக்தி இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு இருக்கு. இதை நீங்கள் ஒரு முறை சொன்னால் போரும், உடனே என்னமாவது ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தோஷம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஏன்னா இதை நீங்கள் சொல்லி பார்த்துட்டு நீங்களாவே சொல்லுவார். அன்றைக்கி சொப்பன வாராகி பார்த்துட்டு சொப்பனம் வந்துன்னு சொன்னேன் இல்லையா, நைட்டில் வந்தா கனவுல, அந்த மாதிரி உடனுக்குடன் ஒரே வாட்டி நீங்கள் சொன்னேன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் பாருங்க. ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி 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 முகி வாராகி முகி அந்தே அந்தினி நமக ருத்ரே ருத்ரிணி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வத்ருஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சுக்ஷ்முக கதி ஜிஸ்வா ஸ்தம்பனம் குரு குரு வக்ஷ்ரம் வஸ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டக 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 ஐம் ஜுஸ் சஸ்திராய பட். இவ்வளோதான்ப்பா. கடைசியில் வந்துட்டு அஸ்திராய பட்டுன்னு வருது. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னேன்னா உடனுக்குடன் நம்பி சொல்லுங்கோ, நல்லது.